இந்தியாவுக்கு மாற்ற எதிரிகள் பூராமே ஒரு விசித்திரமான பயப்பிள்ளைங்க. ஸ்ரீலங்காவாகட்டும், நேபாள் ஆகட்டும், மலேசியாவாகட்டும், இந்த மாரி சொல்லிக்கிட்டே போலாம். அதே மாரி சீனா, பாகிஸ்தான் நிரந்தர எதிரிகள். இவனுங்கலாம் அப்பப்ப எதிரியா மாறுவாய்ங்க. அப்படி எதிரியா மாறும்போது, "டேய் உன் தகுதி என்னடா? என்னடா நீ வந்து எங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டு திரியிற?" அப்படின்னு சொன்னோம்னா, அதுக்கு கவுண்டர் குடுக்குறேங்கிற பேர்ல இவனுங்க பண்றது பூராமே அல்சாட்டியமா இருக்கும். அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இப்ப அந்த வரிசையில கதாநாயகிய மாரி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா, பங்களாதேஷ் தான். "நீ எல்லாம் சொல்லிக்க. சத்தியமா நீ நாடுன்னு சொல்லிறாத" அப்படின்னோனே, "சத்தியமா நான் நாடு இல்லையே. நாடுன்னு சொன்னா தேர்தல் வைக்கணும். அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது" அப்படின்னு யூனுஸ் சொல்லக்கூடும். அப்படியேப்பட்ட யூனுஸ் என்ன பண்றாரு அப்படிங்கிறது தான். இந்தியாவோட வம்பிழுக்கிறார் அப்படின்னு ஊரறிஞ்ச உண்மைதான். ஆனா ரகசியமா அதானி கிட்ட கால்ல விழுகிறார். அது எப்புட்றா இந்த கோமாளித்தனத்துக்கு உனக்கு வெற்றி கிடைக்கும்? ஒரு நாட்டோட வம்பிழுப்ப, அந்த நாட்டுல உள்ள கம்பெனி கிட்ட கால்ல விழுவேன் அப்படின்னா, எங்கிட்டு கரையேற முடியும் அப்படிங்கிறது தான். காரணம், அதானி பவர் சப்ளை ஒரு பில்ல குடுக்குறார்கள். இவ்வளோ நீ கட்டணும் அப்படின்னு. நான் இவ்வளோ யூஸ் பண்ணலையே அப்படின்னு சொல்லும்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அத தாண்டி இப்ப அ அவர்கள் அங்கே அதானி குடுக்க வேண்டிய பவர குறைக்கிறார்கள். காரணம் பில் செட்டில் ஆகல அப்படிங்கிறனால. ஆனா, இப்ப அந்த குறைக்காத ஃபுல்லா குடுத்தா மட்டும் தான் எங்கனால இயங்க முடியும். அதுக்கு நீ காசு குடுக்கணும்ல அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிட்டார்கள். இப்ப யூனுஸ் தலைமையிலான கூட்டம் அதானி கிட்ட கால்ல விழுகுது. எப்படி விழுகுதுங்கிறது தான் ஹைலைட். அதானிக்கும் எங்களுக்கும் பர்சனல் பகை இல்ல. உள்ள சொல்லப்போனா அதானிக்கும் எங்களுக்கும் சண்டையே கிடையாது தெரியுமா? இந்தியாவுக்கும் எங்களுக்கும் நடக்கிறது வேற விஷயம். அது சண்டை கிடையாது. வேற விஷயம். அதனால அதானி கிட்ட பவர வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாய்ங்க. இப்ப யாரு அதானிய குடுக்க சொல்றியா? இல்ல இந்தியாவ குடுன்னு அதானிக்கு சொல்ல சொல்றியாங்கிறதே ஒரு கிளாரிட்டியே இல்லாம கால்ல விழுந்திருக்காய்ங்க. அடப்பாவி யூனுஸ்! ஆனா யூனுஸால ஒண்ணே ஒண்ணு இந்த ஒட்டுமொத்த உலகமும் தெரிஞ்சுக்கிச்சு. தப்பி தவறி கூட நோபல் பிரைஸ பெருசா நம்ம நெனச்சிறக் கூடாது அப்படிங்கிறது தான். அது பூரா கூத்து கோமாளிகளுக்கு அமெரிக்கா குடுக்கறதும், அந்த கூத்து கோமாளிகள உலக அறிவாளிகள் அப்படின்னு சொல்ற ஒரு போஸ்ட் தானே ஒழிய, அத தாண்டி அதுல விஷயமே இல்லைங்கிறத ஒட்டுமொத்த உலகமும் இந்த யூனுஸ் விவகாரத்துல தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்புட்ன்னா, பவர் வேணும் அப்புட்ன்னா இந்தியா கால்ல விழுந்தா தான் முடியும். கவர்மெண்ட்ட மீறி யாரும் இன்னொரு நாட்டுக்கு ஒரு பொருளும் அது குண்டூசி ஆகட்டும், இல்ல அணுகுண்டாகட்டும் சப்ளை பண்ண போறதில்ல. கவர்மெண்டோட ரெகுலேட்டரிக்கு கீழ தான் நிறுவனங்கள் உட்கார்ந்து வேலை செய்யும். இல்ல நிறுவனங்கள் அரசாங்கத்த வாங்கும். அத பூரா வேற கதை. வேற இடத்துல உட்கார்ந்து பேசிக்கலாம். கான்செப்ட் இதான். அப்படி இருக்கும்போது, யூனுஸ் தலைமையிலான கூட்டம் இந்தியா அரசாங்கத்துக்கிட்ட கால்ல விழுந்தாலே போதும். சுமூகமான உறவு வரும். சும்மா காலையில ஷேக் ஹசீனாவ குடு, சாயந்தரம் நாங்க பார்டர தாண்டிட்டோம். நைட்டு வந்து அதானி கால்ல விழுந்தா எங்கிட்டு வேலை ஓடும்? ஆனா அப்படியும் செய்கிறார்கள். அப்படி விழுகிறதும் ப்ராப்பரா எவன் கால்ல விழுகிறோன்னே தெரியாம, அதானி கால்ல விழுந்துட்டு இந்தியாவ பார்த்து கேட்கிறது. இந்தியா கால்ல விழுந்துட்டு அதானிய பார்த்து கேட்கிறது. 2 ஒண்ணு தான்டா. யூனுஸுக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியல அப்படின்னு தக்குரித்தனமா பேசக்கூடாது. யூனுஸுக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பைத்தியம் பிடிச்சனால ஒரு தடவ, அதாவது ஒரு நேரம் இந்திய அரசாங்கத்தை எதிர்க்கிறாரு. இந்தியால இருந்து வரக்கூடிய பொருள்களுக்காக கால்ல விழுகிறார். திருப்பி விடிஞ்சதுக்கு அப்புறம் அரசாங்கத்த எதிர்க்க, அப்புறம் இந்தியால இருந்து வரக்கூடிய பொருள்களுக்காக கால்ல விழுகிறார். இத அப்படியே ரொட்டீனா செஞ்சுக்கிட்டே பொழப்பு ஓட்டலாம்ன்னு நெனச்சுட்டானாட்டுக்கு. இலங்கை வேற கத. மால்தீவ் வேற கத. நேபாள் கதையே வேற. அங்க ஓலி மட்டும் தான் பிரச்சனை. இலங்கையில வெவ்வேறு பிரச்சனைகள் இருக்கு. மால்தீவ பொறுத்தவரையும் அது பிரச்சனையே கிடையாது. "எப்பா உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எங்ககிட்ட டைமே இல்லைங்கிற" மாரி டீல் பண்ணும். பங்களாதேஷ பொறுத்தவரையும் அப்படி கிடையாது. ஒரு கணிசமான மக்கள் தொகை இருக்கு. அந்த கணிசமான மக்கள் தொகை உருப்படுற புத்தியில கிடையாது. பூரா திருட்டு புத்தியில இருக்கார்கள். பார்டர் ரொம்ப ஜாஸ்தி. அதனால இலங்கை மாரி, இப்படி ஒரு நாள் கால்ல விழுவேன், இன்னொரு நாள் சீனா கிட்ட போய் ஈன்னு சிரிச்சு ஃபோட்டோ எடுப்பேன். இந்த வேலையெல்லாம் இங்க ஒத்து வராது. இம்மீடியட்டா டெல்லி ஒவ்வொரு நாளும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதனால யூனுஸ் இப்ப எடுத்திருக்க ஸ்ட்ராட்டஜியும் தப்பான ஸ்ட்ராட்டஜி தான். பெரிய அளவுல பேக் ஃபயர் ஆகும். எப்படி அப்புட்ன்னா, இவ்வளவு நாள் அதானி ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 கட்டணும்டா அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க 50,000 தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்புட்றா அப்புட்ன்னா, ஷேக் ஹசீனா கூடுதலான விலைக்கு டீல் போட்டார்கள். அதனால இதோட ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது 50,000 தான். ஷேக் ஹசீனா 50,000க்கு ஊழல் பண்றதுக்காக பில்ல போட்டார்கள். அதானியும் அதுக்கு துணை போயிருச்சு. அதானியும் சேர்ந்து ஊழல் பண்ணுச்சு. இந்திய அரசாங்கமும் சேர்ந்து பண்ணுச்சுன்னு இஷ்டத்துக்கு எதிர்க்கட்சி மாரி வாய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவனுங்கலாம் பிரைஸ் எல்லாம் கரெக்ட்டு தான். அந்த பில்ல நாங்க செட்டில் பண்றோம் பொறுமையா. ஆனா நீங்க தயவு செஞ்சு ஃபுல் மோட்ல பவர் சப்ளைய குடுங்க அப்டின்ட்டாய்ங்க. இப்ப ஜோலி முடிஞ்சுச்சா?
எதுக்கு இந்த 1 மாச ஆட்டம்? ஏன் இந்த 1 மாச ஆட்டம்? 1 மாச ஆட்டத்துல யூனுஸ் சம்பாரிச்சது என்ன? சம்பாரிச்சது வேணா நெறையா இருக்கலாம். சாதிச்சது அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா திருட்டு பையன் திருடிட்டு போயிருக்கான். ஆஃப் ஷோர் அக்கவுண்ட் ஏற்கனவே நெறஞ்சு போச்சு. ஆனா இனிமே ஒத்த டாலர் வராது. ஏன்னா யுஎஸ்ஏடே பிளாக்ல இருக்கு. 1 டஜன் என்ஜிஓக்களும் என்னடா ட்ரம்ப் வந்து ஒரே நாள்ல நம்மள பிச்சைக்காரன் ஆக்கிட்டான் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காய்ங்க. இப்ப யூனுஸ் பேர்லாம் அவனுங்க காதுல விழவே விழாது. யூனுஸே போய் கால்ல விழுந்தாலும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாது. அப்பேற்பட்ட பரிதாபமான நிலைமைக்கு யூனுஸோட முதலாளிகள் போயிட்டார்கள். அப்ப யூனுஸ் எம்மாத்திரம். இதுல இந்தியா வேற கடும் கடுப்புல இருக்கு. இஷ்டத்துக்கு வாய் பேசுறாய்ங்க. பெரும் கூட்டம் இருக்கு. என்னமோ இங்க ஹீட் ஜெனரேட் ஆனா டெல்லிக்கு சீதோஷணையே மாறிரும் அப்படிங்கிற மாரி திருட்டு பையன் பாகிஸ்தான்லாம் நினைக்கிறான் அப்படிங்கிறனால ஒழிச்சு கட்டக்கூடிய காலகட்டங்கள்ல எங்க ஆரம்பிச்சானோ அந்த பாயிண்ட்லயே யூனுஸ் சரண்டர் ஆகான். பொதுவாவே இந்த டீல வச்சுதான் அவர்கள் இந்தியா கிட்ட மொத யூனுஸ் உள்ளுக்குள்ள வந்ததுக்கப்புறம் வம்பிழுத்தார்கள். இப்ப அதே டீல்லயே சரண்டர் ஆகிறார்கள். நீ சரண்டரே ஆக வேணாம். தப்பிச்சோம் பிழைச்சோம்னு ஓடிப்போ. நாங்க மத்தத பார்த்துக்கிறோம். ஷேக் ஹசீனா ரிட்டர்ன் ஆவார்கள். அத பார்த்துட்டு போறியா? இல்ல பார்க்காம போறியா? அப்படிங்கிறது தான் டெல்லியோட பதிலா இருக்கு. நன்றி, வணக்கம்.